தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய காதலின் தன்மை, காதலிக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை பெற்றோர்கள் பார்த்து வைத்து திருமணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போது பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே காதல் வரும் திருமணத்திற்கு பின். இல்லை தானே துணை தேடி திருமணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, நேரடி காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி உங்களுடைய காதலின் தன்மை அது சிறு வயது முதல் 60 வயசுக்கு வரைக்கும், ஏன் உங்களுடைய இறப்பு வரைக்கும் உங்களுடைய காதலின் தன்மை எப்படி இருக்கும்? சிலர் காதல் அப்படின்னு சொல்லலாம், அங்கே பொய் இருக்கணும், பொய் இருந்தால் தான் அந்த இடத்துல காதல் வாழும் இல்லையா? அப்போது சிலர் அப்படியே அந்த ஒரு மாதிரி உருகி காதலிப்பாங்க, அவன் வாயிலேருந்து பொய் அப்படி வரும், அப்போ தான் கவிதை வரும், அந்த இடத்துல ஒரு காதல் ஒரு தேன் சொட்டை அப்படிங்கிற மாதிரி போகும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியும் வாழ்கிறவங்க இருக்காங்க. சிலர் அப்படியே ஒரு பொம்மையை கொண்டு நிறுத்தினா எப்படி இருப்பாங்களோ, எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது, அங்கே மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நின்று இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கேட்டால் லவ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்படா நடந்ததுன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு. அப்போ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? உங்களுடைய காதலின் தன்மை உங்களுடைய 5ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடம் எப்படி இருக்குது, அது எந்த மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிற ஒரு சில விளக்கங்கள் ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த வீடியோவில் சிம்ம லக்னத்தை உதாரணமாக எடுத்துப்போம். 5ஆம் இடம், 5ஆம் வீடும் காதலின் தன்மையும், உங்களுடைய காதலின் தன்மை எப்படி இருக்குங்கிறது 5ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதுக்கு ஒரு உதாரண ஜாதகம். சிம்ம லக்னம், லக்னத்தில் சனி, 5ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்ததிபதி குருனுடைய பார்வையோடு இருக்கார். இப்போ இது எந்த மாதிரியான காதலை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக புதன்கிறது அந்த மாற்று கருத்தே இல்லை. இந்த சந்தர்ப்பவாத காதலை கொடுத்துரும். அதாவது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் இவங்க காதலிக்க ஆரம்பிப்பாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயும் இவங்க கணக்கீடு ஏற்கனவே போட்டுடுவாங்க. அதாவது வாழ்க்கை துணைக்கு என்ன இருக்குது, அவருடைய சம்பாத்தியம் என்ன, குடும்ப பின்புலம் என்ன, இது எல்லாமே ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி எல்லா டேட்டாவும் அப்லோட் பண்ண பிறகு இது எல்லாம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு திட்டமிட்ட கணக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு புத்திசாலித்தனமாக யோசிக்கிற முடிவு அப்படின்னு சொன்னாலும், இது இங்கே மனசு பார்த்து வரக்கூடிய காதல் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஒரு திட்டமிட்ட அல்லது கால்குலேட்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். லக்னத்தில் சனி இருக்கிறதுனால எதையுமே பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அடிபணிந்து போவாங்க, கீழ்ப்படிதல் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இங்கே இந்த புதனுடைய இருப்பு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதலை உருகி கொடுத்துரும். ஆனால் அது எல்லாமே திட்டமிட்ட காதலாக இருக்கும். எல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் காதலிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே காதல் ஜெயிச்சிரும். ஆனால் அது உண்மையாக தூய்மையான காதலாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கேள்விக்குறி தான். இப்போ இதுதான் ஒருத்தவங்களுடைய காதலின் தன்மை எப்படி இருக்கும், அதாவது லவ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும், அந்த லவ்வுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு உதாரணத்தை எடுத்து பார்க்கலாம். இதில் நான் குவாலிட்டி செக் பண்ணி தான் லவ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுப்போம். அப்படி நான் சொல்ல வரல. நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரியான முயற்சியில் நீங்கள் தேடி பார்க்கும்பொழுது, பரிசோதித்து பார்க்கும்போது அந்த குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்காமல் அல்லது ஒரு விதத்தில் நீங்களும் அதை தீர்க்கமாக முடிவெடுத்து வாழ்க்கையை முன்னேற்றி செல்லலாம். ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ.